ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஹெச்சிஎல் டெக் மதுரையிலிருந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருந்தாங்க. இது வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டின்ல வந்துச்சு. ஸோ அந்த ரெக்யர்மெண்ட்டை தான் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ஸோ இதை பத்தின டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. Hello job seekers, greetings for the day. HCL Tech Madurai is planning to hire software engineers and software developers for the below skills அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஸ்கில் செட் என்ன தெரியணும் அப்படின்னா, ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கோர் ஜாவா ஃபுல்லா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸ்ப்ரிங் பூட் பேக் எண்டுக்கு யூஸ் பண்றது தெரிஞ்சிருக்கணும். ஆரக்கிள் PLSQL டேட்டா பேஸ்ல ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மினிமம் 6 months to 24 months, அதாவது 6 monthsல இருந்து 1 yearக்குள்ள நீங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் கன்சிடர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ணியிருக்கணும், அந்த ப்ராஜெக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஃபுல் டைம் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணியிருக்கணும். இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, கைண்ட்லி நோட் தட் ஹையர் எக்ஸ்பீரியன்ஸ் தேன் தி பிரிஸ்கிரைப்ட் ஒன்ட் பி கன்சிடர்டு. இவங்க இங்க கொடுத்துருக்க எக்ஸ்பீரியன்ஸ் போக நீங்க ஹையரா முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. பாஸ்ட் அவுட் இயர்ஸ் பாத்தீங்கன்னா 2021, 2022, 23, 24 ஒன்லி அலோட் அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலா 21 முடிச்சதுல இருந்து 24 இப்ப கரண்ட் இயர் முடிச்சவங்க வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். should have obtained 60% and above throughout the academic from SSLC இருந்து UG வரைக்கும் நீங்க 60% வந்து ஃபாலோ பண்ணு. இது நான் நிறைய ரெக்யர்மெண்ட் போடும்போதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஏன்னா எல்லா கம்பெனிஸுமே என்ன அப்படின்னா 60% இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால எப்பவுமே நீங்கள் 10th 12th டிகிரியில 60 அபோவ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா எம்என்சி பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எம்என்சி அப்ளை பண்ணுறவங்க பர்சன்டேஜ் வந்து வச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி கம்பெனியில் எம்என்சியாக இருக்கட்டும் இல்லை மிடில் லெவல் ஸ்டார்ட் அப் சாஃப்ட்வேர் கம்பெனில நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில லொகேட்டடா இருக்கு. இங்க பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா பேஸ் தனியா நீங்க கத்துக்கணும் அப்படின்னாலும் சரி, பைத்தான் டெவலப்பர் ரோலுக்கு கத்துக்கணும் அப்படின்னாலும் நாங்க ஒவ்வொரு ரோலுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த ரோல் போடுறதுக்கு மெயின் ரீசனே என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் தனியா நான் என்னோட கம்பெனி டைப்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுமே ஜாவா டெவலப்பர் ரோலுக்கு கேட்டிருந்தாங்க. அவங்களும் இதே ரெக்யர்மெண்ட் எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரெஸ்யூம்ஸும் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டியும் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு போக தனியாகவுமே வந்து நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பத்தின டீட்டெயில் வேணும், இல்லைன்னா நீங்க ஜாப் ரிலேட்டடா எது வேணும் அப்படின்னாலும் என்னோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஏன்னா இது தம்ப்நெயில் ரெடி பண்ண டைம் இல்லை. ஸோ அதனால டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றேன், நீங்க வந்து அதுல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாப் லொகேஷன் மதுரையிலன்றது சொல்லிட்டாங்க. இன்டர்வியூ டைப் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட், ஹேக்கர் ரேங்க்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இருக்கும். செகண்ட் ரவுண்ட் வில் பி டெக்னிக்கல் மேனேஜர்கள் டிஸ்கஷனா இருக்கும். நீங்க ஹேக்கர் ரேங்க்லன்ற கொஞ்சம் நல்லா நீங்க தெரியும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, ஹேக்கர் ரேங்க்ல இருக்கட்டும் இல்ல லீட் கோட்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஜாவா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணோடனே செகண்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா மேனேஜர் டிஸ்கஷன், இது டெக்னிக்கலா தான் இருக்கும். வாக்கின் இன்டர்வியூ டேட் பாத்தீங்க அப்படின்னா 16th November 9 AM சாட்டர்டே நீங்க அங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வாக்கின் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. HCL டெக் எல்காட் ஐடி பார்க், நிறைய பேர் மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏர்போர்ட் மாட்டுத்தாவணி ரிங் ரோட்ல இருக்கு, நியர் பாண்டி கோவில் மதுரைன்றது கொடுத்துருக்காங்க. இதுல ஹாப்பி எக்ஸ்ப்ளோரிங், இந்த ரெக்யர்மெண்ட் நீங்க பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் ஷேர் டு மேக்ஸிமம். நீங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி உங்களோட மதுரை, திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க கண்டிப்பா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஏன்னா HCL இப்ப நிறைய ரெக்ரூட் பண்ண போறாங்க அப்படின்றது எனக்குமே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதுக்கு அப்ளை பண்றது இந்த வாக்கின் போகணும் அப்படின்னா நீங்க டைரக்டா போக முடியாது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் அவுட் பண்ணிட்டே போங்க. ஸ்கில்ஸ் அப்ளைங் ஃபார் ஜாவா, ஆரக்கிள், PLSQL, சாப், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், நீங்க எந்த ஸ்கில்க்கு அப்ளை பண்றீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, எவ்வளோ மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது 6 to 1 year எவ்வளோ இருக்கு அப்படின்றத. ரிலவெண்ட் மந்த்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி ஃபீல்ட்ல இரலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம். அதாவது மேபி நீங்க பைத்தான் ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்லை வந்து பேக்ஹண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கலாம்,
ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கொடுங்க. கரண்ட் கம்பெனி என்னன்றது கொடுங்க. கரண்ட் லொக்கேஷன் என்ன, உங்களோட நேட்டிவ் லொக்கேஷன் என்ன, நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயினா உங்களோட சிடிசி என்ன, நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ, ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க, 10th 12th பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிக்கோங்க, எந்த இயர் நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆனீங்க அப்படின்றது அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாமே உங்களோட பர்சன்டேஜ் வந்து அபோவ் 60 இருக்கணும் அப்படின்றதும் 21 to 24 பேட்ச்குள்ளே தான் அப்ளை பண்ணணுன்றதே அவங்க பிளேஸ் ஹோல்டராகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இல்லை நம்மளோட இன்ஸ்டியூட் வெப்சைட் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங்.com அதுலேயும் போயிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நாங்கள் இது வரைக்கும் முடிச்ச எல்லா பேட்ச்க்குமே வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர், வில் see you on next video.